தாவேகா தரப்பு செய்த தவறுகள் என்ன, அரசு தரப்பு என்ன தவறு? தப்பு அப்படின்லாம் நம்ம தீர்ப்பு சொல்லல. ம். ஒரு சராசரி பிரஜையா நம்ம ஒரு நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பார்க்குறோம். பார்த்த பிறகு சில நேரம் புத்திக்கு உரைக்கும், அறிவு வரும். அப்போது வேலை செய்யாத சுய அறிவு அதுக்கப்புறம் அதுல பிரகாசமா எரியும். அதன்படி பார்த்தா நடந்த சம்பவம் சில பாடங்களை கத்துக் கொடுத்துருக்குங்கிறத யாருமே மறுக்கல. ம். நீங்க சொன்ன மாதிரி காவல்துறையும் நாம இப்படி தப்பு பண்ணிட்டோம். ஒருவேளை நம்ம தொடர்ந்து மறுத்திருக்கணுமோ? நீங்க கொடுத்த எந்த இடமுமே சரியா இல்ல. நீங்க கூடுற கூட்டத்துக்கு நீங்க பிரைவேட்டா ஒரு திடலை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணுமோ? ம். இதெல்லாம் இப்பதான் அவங்களுக்கு தோணும். ஆனா விஜய் அதே மாதிரி தானும் ஒரு பாடம் கத்துக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர்கள் கொடுத்த இடத்தில் நான் பேசியதை தவிர வேற எந்த தவறும் நான் செய்யலைன்னு சொன்னதுதான் யோக்கியமற்ற வாதம்னு எல்லாரும் பார்த்தோம். சரிதானா? அப்ப அவர் என்ன பாடம் கத்துக்கிட்டாரு? எங்ககிட்டயும் சில நான் அது நடந்த தவறுக்கு முதல்ல நான் நடந்த துயரத்திற்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன்னு சொல்லியிருக்கணுமா கூடாதா? காவல்துறையில அப்புறம் சார், அவர் வீடியோ வெளியிட்டனால நம்ம இதை சொல்லி காட்ட வேண்டியிருக்கு. அவர் அமைதியாவே இருந்தாருன்னா இன்னும் நம்ம வேற இதெல்லாம் பேசலாம். வெளியிட்ட 3 நாள் கழிச்சு யோசிச்சு ஆலோசனை பண்ணி எடிட் பண்ணி வெளியிட்ட வீடியோல ஒரு துளி கூட ஒரு வருந்தல். இதைத்தான் நீதிபதி சொல்லி காட்டுறாரு. இல்ல, கரூர்ல இருந்து வரும் தகவல்கள் எனக்கு கடவுளே சொல்ற மாதிரி இருக்கு. அதே கரூர்ல நீங்கள் உங்களுடைய புதிய தோழராக இப்போது உருவெடுத்திருக்கிற பிஜேபி அனுப்பிய குழு விசாரிக்கிற போதே அண்ணாமலை முன்னிலையில ஒருத்தர் என்ன சொல்றாரு அதையும் தானே கேட்டோம். அவர் கடவுள் இல்லையா? அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அவர் கடவுள் இல்லையா? அவர் அப்ப கடவுள்லயே நீங்க பேதம் பாக்குறீங்களா? உங்களுக்கு சாதகமான கருத்தை சொல்பவர் தான் கடவுள், மீதி எல்லாம் மிருகமா? இங்க இருந்த அந்த லோக்கல் மாவட்ட செயலாளர் சரியா ஏற்பாடு செய்யலைன்னு சொன்னது விஜய் பார்த்தாரா பார்க்கலையா? சொல்லுங்க சார். அப்ப நீங்க எதுவுமே பாடம் நீங்க எந்த தப்புமே செய்யலையா? சரி, தாமதமா போனது ஒரு குத்தமானு கூட அப்பாவியா கேட்கறீங்க. ஒரு பக்கம் ஒரு வகையில எடுத்துக்கலாம். நடந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம கரூர்ல இருக்க வேண்டாம், சூழல் சரியில்லை, திருச்சியில இருப்போம். அடுத்த நாள் இல்ல ஒரு இதே நடந்தால் ஒருத்தருடைய மரணத்துக்காக நான் மயானம் வரைக்கும் நடந்து வர்றேன். விஜய் போனாரா? தன் கட்சி ஆட்களை அனுமதிச்சாரா? அறிவுரை சொன்னாரா? எங்கேயுமே யாருமே இல்லை சார். இதைத்தான் சார் நீதிமன்றம் கண்டிக்குது.